அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து கவி முரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து ஜாது மூரமைய சிவமங்கையர். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உங்களோட குழந்த குட்டிகளோட நிம்மதியாக இருக்கணும். என்னுடைய பதிவு என்னென்னு சொன்னால், நாங்கள் சமூக பணியாளர்கள், சரியா? முக்கியமாக எங்களுடைய கோட்பாடு அஹிம்சா மட்டும்தான். அன்பே சிவம், அதுவே நிலம். அப்போ நிறைய பேர் நினைக்கிறீங்க, என்னத்தை சாதிச்சிருக்கீங்க, என்னத்தை செஞ்சிருக்கீங்கன்ட்டு. உண்மையாக படித்தது குறைவு. உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்படும். நான்ன்றதையே சொல்ல விரும்புகிறல்ல, அதையே அகம்பாவம் என்று நினைக்கிறது தான் அடியாள். படித்தது குறைவு, எனக்கு எதுவுமே தெரியா, பஞ்சபுராணமும் தெரியா. நான் எல்லாரும் விழுந்து சாமி கும்பிட்ற நேரம் ஒரு ஓரமாக பார்த்து திரிக்கிறாள் தான். எப்படி என்ன மாதிரி இங்கே சிவனப்பாவை நான் அடைஞ்சேன். எனக்கு ஏன் அவர் காட்சி தந்தார்? ஏன் நடராஜர் உருவத்தில் ஆருத்ராட தரிசனம் அன்னைக்கு காட்சி தந்தார்? நீ எனக்கானவன் ஏன் சொன்னார்? நான் எதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவரே வழிப்படுத்தி இந்த இடத்துல இப்படி பேசுகிறதுக்கு உருவாக்கியிருக்காருண்டா. இன்றைய காலகட்டத்தில் சைவம் அழிகிற நிலையில் இருக்கும்போது அவரையும் அவர் அறநெறிகளையும் அவர் வாழ்க்கை வரலாறுகளையும் காவியமாக படைச்சி அவரை பற்றி பாடுறதுக்கு என்னையே எடுத்துக்கிட்ட வச்சிருக்கேன். அதைத்தான் நான் யோசிச்சிடும். போதி மரம் தேவையில்லை, புளிய மரம் போதும் ஞானம் கிடைப்பதற்கு. போதி மரம் தேவையில்லை, புளிய மரம் காணும் ஞானம் கிடைப்பதற்கு. உன்னை நீ அறிந்தால் மாத்திரம். அப்போ நான் சிவனப்பாட்ட போய் லைனில் நின்றதில்லை, அழுது புரண்டு கும்பிட்டது இல்லை, படித்ததும் இல்லை. நிறைய எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன ஆட்கொண்டே இந்த இடத்துல கதைக்க வச்சிருக்கேன். அப்போ அவர் மூலம் உருவாக்கப்பட்டவள் தான் யான். நான் வெறும் பிச்சை பாத்திரம், சரியா? சிவனப்பாவை பற்றியோ சைவத்தை பற்றியோ கொச்சப்படுத்துறதையும் அதை அழிக்கிறதையும் நிறுத்துங்க. உயிரை கொடுத்தாகும். அப்போ நான் காப்பாற்றுறதுக்கு எனக்கு வழிமுறை தெரியும், சரியா? என்ன யாருக்கு நான் யாருன்னு உங்களுக்கு நிரூபிக்கணுமென்ற ஒரு அவதாரம் இல்லை. கொச்சப்படுத்தாதீங்க, தயவு செய்து கொச்சப்படுத்தாதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு பதவி பட்டம் இதுவும் வேணும், அப்பாவை தவிர, உண்மையை தவிர. அவருக்கு அன்பு தான் முக்கியம், எனக்கும் அன்பு தான் முக்கியம். அன்பே சிவம். என்னை பொறுத்தளவு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் படித்ததும் குறைவு. எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது. நன்றி, வணக்கம். ஒவ்வொரு இடத்துலையும் சைவம் அழியும் போது அங்கு சைவம் ஓங்கி வளரும் என்பதை நான் இந்த இடத்துல இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இனி வரும் காலங்களில் எப்பெல்லாம் சைவம் அழிக்க முற்படுறீங்களோ அதை விட உயர்வாக வளரும் என்றதை நீங்கள் மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். ஈழத்து கவி முரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து ஜாது மூரமைய சிவமங்கையர். நன்றி, வணக்கம்.